அண்ணன் தங்கை இருவரும் ஒரே ஆண்டில் மருத்துவர்கள். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்திய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். யாரு வேணாலும் எதுக்கு வேணாலும் கனவு காணலாம். கனவு மட்டுமில்ல, அதை நிஜமாவும் மாத்தலாம். அப்படி ஒரு இன்ஸ்பைரிங் கதையினே சொல்லலாம். ஒரு சின்ன குடிசை வீடு, விவசாய கூலி வேலை செய்யும் அப்பா வீராசாமி, தாய் ராணியோ தையல் இயந்திரத்தை மிதித்தே கனவை நினைவாக்கியிருக்காங்க, இந்த பிள்ளைகளின் மருத்துவ கனவை. அண்ணன் தங்கை இருவரும் கிராமத்தில் கூரை வீட்டில் மழை வீட்டுக்குள் ஊற்றும் நிலையில் அதில் படித்து 2 மாணவர்களும் ஒரே ஆண்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தது அனைவராலும் பாராட்டப்படக்கூடியதாகவே இருக்கு. மகன் மகள் மருத்துவராக வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே ஆசைப்பட்டதால் ஏழ்மை நிலையை மறந்து இருவரையும் மருத்துவராக்க தாய் ராணி முடிவு செஞ்சாங்க. ஆடு வளர்ப்பிலும் தையல் தொழிலும் செய்து பிள்ளைகளை மருத்துவராக்கிய இந்த பெற்றோர்களை அப்பகுதி மக்கள், பள்ளி ஆசிரியர்களும் நேரில் வந்து வீட்டில் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. என் பேர் ஸ்ரீபன். வேதனை வட்ட நெய்விளக்கு கிராமத்தில் தான் என் குடும்பம் வசித்து வருகிறது. இப்போ நடந்த நீட் தேர்வில் நானும் என் தங்கையும் தேர்ச்சி பெற்று 2 பேருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கு. ரொம்ப வறுமையில் தான் எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. அப்பாவுக்கும் ஆக்சிடெண்ட்லாம் நடக்க முடியாது ஒழுங்கா. அம்மா தான் அவங்க டைம் மிஷினை வச்சு கிடைக்கிற வருமானத்தில் படிக்க வச்சாங்க. கஜா புயலில் படித்த வீடு கூட சரி பண்ணாமல் எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் இன்னும் நல்லா படித்து கிராமப்புறத்தில் மருத்துவம் பணி ஆற்றுறதுக்கு தமிழ் அரசு உதவி செய்ய மாதிரி கேட்டது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுபஸ்ரீ. நான் 6வதுலேருந்து 12வது வரைக்குமே அரசு பள்ளியில் தான் படித்தேன். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சிருக்கு. நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. மேலும் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடர்ந்து படிக்கிறதுக்கு தமிழக அரசு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.